சிறுவில்லிபுத்தூர் லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்பது நமது பகுதியிலே ஒரு லேண்ட்மார்க் என்று சொல்லுவார்களே, அதுபோல நமது நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பள்ளி. நெடுங்காலமாக இந்த பகுதியிலே கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆங்கில வழி கல்வியை நமது பகுதியில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அத்தகைய பெருமைமிகு பள்ளியினுடைய NSS விழாவிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்துணை உள்ளங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பிரின்சிபல் சார், மதிப்பிற்குரிய M. சுந்தர மகாலிங்கம் சார் அவர்களுக்கும், தமிழ் துறையைச் சேர்ந்த சகோதரர் சுந்தர் அவர்களுக்கும், என்னை இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கெல்லாம் நல்லதொரு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு தம்பி பழனிவேல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், எதிர்கால இந்தியாவை ஏந்தி பிடிக்கின்ற இளைய சமுதாயத்திற்கும், வருங்கால பாரதத்தை வளமாக்க இருக்கின்ற என் உயிருக்கு ஒப்பான மாணவ சமுதாயத்திற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சமூகத்தின் இன்றைய நிலை. சமூகம் என்பது காடுகளிலே வாழ்ந்த மனிதன் எப்பொழுது தனக்குள்ளாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து தனக்குள்ளாக ஒரு கூட்டுமுறை வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டானோ அன்றைக்கு உருவானதுதான் சமூகம். அந்த சமூகம்தான் மக்களுடைய, நாம் விரும்புகினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நம்மளுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துவது நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தினுடைய விளைவு 50% நிச்சயமாக நம் வாழ்விலே இருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை, சமூகத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நாம் சொன்னாலும் கூட அதனுடைய தாக்கம் நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும், அவர்களுடைய சுற்றி இருக்கிற மனிதர்களும் நட்பு வட்டாரங்களும் அவர்கள் வாழுகிற பகுதியும் தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிறது என்றால் அதுதான் சமூகத்தினுடைய பங்கு. அந்த சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். நீர் மாசுபட்டு இருக்கிறது, காற்று மாசுபட்டு இருக்கிறது, இன்றைக்கு மண் மாசுபட்டு இருக்கிறது, அதே போல இன்றைக்கு சமூகமும் மாசுபட்டுத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு காலத்திலே இந்த பூமி சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், அறிஞர்கள், மகான்கள் வாழ்ந்த பூமி. மனிதனுக்குள்ளாக விட்டு கொடுக்கிற பழக்கமும் அன்பும் கருணையும் இரக்கமும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த தேசம் போற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கம், உண்மை, நேர்மை எல்லாம் தொலைந்து போன ஒரு விஷயமாக இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தை பிரயோகம் என்று சொல்லுவார்கள். அதுபோல மனிதன் இப்பொழுது பேசுகிற பேச்சை பிறண்டு பேசுகிற காலமாக இருக்கிறது. ஆளுக்கு தக்கன பேசுகிற காலம். பாம்பு கறி திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு எனக்குன்னு சொல்றான். சைவ தெருவுக்கு, சைவ வீட்டுக்கு சாப்பிட போனா காளான் பிரியாணி எனக்குங்கிறான். அப்போ உனக்கு பிடித்த உணவுன்னு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை என்று ஒண்ணுமே இல்லையா? எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தக்கமாறு தன்னை மாற்றி பிறண்டு பேசுகிற காலமாக இந்த சமூகம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மாணவ சமூகம், ஜாதிமத பேதம் இல்லாத பள்ளிக்கூடம், மதங்களை போற்றாத கல்வி கூடங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகத்திலே நீங்கள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை இந்த பள்ளியை விட்டு வெளியே வருகிற பொழுது இத்தனை பிறழுகிற கெட்டுப்போன ஒரு சமுதாயத்திற்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கையை எட்டு வைக்க போகிறீர்கள். அதை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சமூகம் இன்றைக்கு கெட்டு இருக்கின்ற இந்த சமூகத்திற்குள்ளாக வருகிற பொழுது
உங்களுக்குள்ளான தன்னம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுமோ முதலில் தன்னம்பிக்கை வேண்டும். உணவு கூட இரண்டாவது விஷயம்தான். உணவு இல்லாமல் கூட காற்றை குடித்து வாழுகிற பக்குவம் நமது மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமது தமிழ் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஆன்மீகத்தை போற்றிய விவேகானந்தர் கூட என்ன சொல்லுகிறார்? 1000 கடவுள்களின் மீது நம்பிக்கை வைத்து உன் மீது நம்பிக்கை இல்லாமல் போனால் இந்த பூமியில் வாழ்வதற்கே தகுதியில்லை என்று சொல்லுகிறார். ஆக ஒரு மனிதன் ஒரு சமூகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை என்பது மிக அவசியமான ஒன்று. அதைத்தான் பழைய சினிமா பாடல்களை கூட சொல்லுவார்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று. தன்னை நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்ம யார், நமக்குள்ளாக இருக்கிற திறமைகள் என்ன, இதை நாம் தெரிந்து கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டமையானால் நிச்சயமாக இந்த பூமியிலே நாம் சிறப்பாக வாழ முடியும். சமூகம் எப்படி இருந்தாலும் அந்த தாக்கத்தில் இருந்து நாம் மீட்டுக் கொள்ள முடியும். இப்படித்தான் ஜெர்மன் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பியானோ கலைஞர். அவர் மிக திறமையாக வாசிப்பார். ஆனால் அவர் கலையின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம நல்லா வாசிக்கிறோமா அப்படின்னு அவருக்குள்ளாக ஒரு சந்தேகம். அத சக நண்பர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் எவ்வளவு சிறப்பாக வாசித்தாலும் நான் திறமையாகத்தான் வாசிக்கிறேனா என்ற ஐயம் எனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்ல பொழுது அவருடைய நண்பர் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. நீ போற கூட்டத்துக்கு பூரா சம்பளம் கொடுத்து ஆளை கூட்டு போ. நீ நல்ல கலை வாசித்து கொண்டிருக்கிற பொழுது அதுல 2 பேரும் மயங்கி விடுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடு, உன் இசையில மயங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்படியே நிகழ்ச்சிக்கு பூரா 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து கூட்டு போய் நான்லாம் இங்க யாரையும் கூட்டு வரல, தயவு செய்து தப்பா நினைச்சுதாங்க, ஓகேவா? அந்த மாதிரி சம்பளம் கொடுத்து கூட்டு போய் 2 பேரை மயங்கி விழுகிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த ஜெர்மன் நாட்டுல எல்லா இடத்துல என்னாச்சுன்னா பிரான்ஸ் லிஸ்ட் பியானோ வாச்சார்னா அவருடைய இசையில் மயங்கி பெண்கள்லாம் விழுகிறாங்க, ஆண்கள்லாம் விழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டாயிடுச்சு. அப்ப அவருக்கு ரொம்ப நிகழ்ச்சிகள் நிறைய கிடைச்சிருது. அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இவர் ஏற்பாடு பண்ணி போனவங்க இவரும் இசையை வாசிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க யாருமே கீழே விழுகல, மயங்கவே இல்லை. இவர் தனக்கு தெரிந்த அத்தனை திறமைகளையும் வெளிக்காட்டி அழகா வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பயும் யார் விழுகல. கடைசியில் இவர் மயங்கி விழுந்துட்டாரு. இதுக்குதான் என்ன செய்யக்கூடாது, யாரை நம்பி போக கூடாது, நம்மளை நம்பி போகணும். நம்ம திறமையா வாசிக்கிறோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம திறமையாக படிப்போங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது போலத்தான் ஒருத்தன் போய் குருகிட்ட போய் பேசினான். குருவே, நான் போர் பயிற்சிகள் பெற வேண்டும். ஏன்னா இந்த கதை கேட்டீங்களா? போர் பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னான். அப்ப அந்த குரு கேட்டாரு, இப்ப இருக்கிற உன் திறமைக்கு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு 100 பேரை அடித்து ஜெயிச்சிருவேன் குருவே அப்படின்னா. அப்படியா, அப்ப உனக்கு பயிற்சி கண்டிப்பா தேவை, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாரு. போறாரு. அங்க 1 வாரம் பயிற்சி நடக்குது. அதுக்கப்புறம் கேட்கிறாரு குரு, நீ இப்ப எத்தனை பேரை அடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. நான் ஒரு 50 பேரை அடிச்சிருவேன் அப்படிங்கிறேன். பிறகு ஒரு 10 நாள் பயிற்சி அப்படியே கேள்வி இப்படியே போது. கடைசியில ஒன்னா குருவை கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்ப இவ்வளவு நாள் பயிற்சி பெற்றிருக்கியே, இப்ப உனக்குள்ள என்ன திறமை இருக்கிறது அப்படின்னு, நீ எத்தனை பேர் அடிச்சிருவ அப்படின்னு கேட்கிறாரு. அதை எப்படி சொல்ல முடியும்? எதுக்கு வரவன் என்ன திறமையோட வரான்னு தெரிஞ்சா தானே நாம ஜெயிக்க முடியும். அந்த எதிரியினுடைய திறமையை தெரிஞ்சாதான், எதுக்கு வரவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சாதான் நான் எத்தனை பேரை ஜெயிக்கிறேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா. அப்ப அந்த ஒரு பக்குவம் வரணும் வாழ்க்கையில. தன்னை அறிகிறதற்கு, தன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வரணும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஐயங்களை எல்லாம் ஆசிரியர்கள்ட்ட கேட்கணும். உங்களை நீங்க புரிந்து கொள்வதற்கு தத்துவங்கள் வரணும். எத்தனைதான் நமக்குள்ளாக உள்ளார்ந்த திறமைகள் இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களிலும் நாம் முழுமையாக எல்லா விடயங்களிலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க முடியாது. அதை தெரிந்து கொள்வதற்கு சக மாணவர்களோடு, சக ஆசிரியர்களோடு, பணியாற்றுகிற நம் குருமார்களோடு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுகிற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த கருத்து உங்களுக்கு பிடித்தவர் சொல்லுகிறாரா, பிடிக்காதவர் சொல்லுகிறாரா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. கருத்து நம் வாழ்க்கைக்கு தேவை. அது எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கான கருத்துக்கள் வருகிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்க சப்ஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழாசிரியர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்.
ஏன்னா மொழியாசிரியர் ஒரு மாணவர்களை வந்து உச்சத்திற்கு ஏற்றக்கூடிய பங்கு மொழியாசிரியர்களுக்கு தான் உண்டு. ஏன்னா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்க சப்ஜெக்டை கவர் பண்றதே பெரிய விஷயம். தம்பி கொஞ்சம் அமைதியா, அவங்க சப்ஜெக்டை கவர் பண்றதே பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த அளவுக்கு சிலபஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி மொழியாசிரியரும் வரலாற்று ஆசிரியரும் நிச்சயமாக மாணவர்களுடைய தனி மனித வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அது மொழியாசிரியருடைய பங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் கிறிஸ்டி பழைய வரலாறுகளை நடத்துகிறவர்கள். எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்கிறவர்கள் மொழியாசிரியர்கள் தான். ஒரு மொழியாசிரியர் பாடம் நடத்துகிறார், ஒரு சிலப்பதிகாரத்தை எடுத்து நடத்துகிறார் என்று சொன்னால் உங்களை அந்த சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் அவர் உங்களை அழைத்து செல்ல வேண்டும். அந்த கால சூழ்நிலையை அவர் உங்கள் கண் முன்னே கொண்டு வர வேண்டும். அதுதான் மொழியாசிரியரின் சிறப்பு. நான் இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறேன் என்று சொன்னால் எனக்கு அரசு உயர்நிலைப்பள்ளி கிருஷ்ணன் கோவில், அப்போ உயர்நிலைப்பள்ளியாக இருந்தது, அங்கே அரங்கநாதன் என்ற ஒரு தமிழாசிரியர் எனக்கு தமிழ் எடுத்தார். அவர்தான் என்னை தமிழ் பேச வைத்தவர். 6ஆம் வகுப்பிலே அவர் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். அந்த காலத்திலேயே எங்களை தமிழ் நோட்ஸ் வாங்கக்கூடாது, தமிழ் நோட்ஸ் வாங்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் தான் நடத்துவார். அவர் சிலபஸ் கவர் பண்ண சரித்திரமே கிடையாது. அது 10th பசங்களுக்கு கூட சிலபஸ் கவர் பண்ண மாட்டாரு. ஆனா எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்க, எல்லாரும் நல்ல மதிப்பெண். இந்த அளவிற்கு என்னை இந்த மேடையிலே தமிழ் பேச வைத்தது அவருடைய தாக்கம் தான். அப்படி அதான் மொழியாசிரியருடைய. இன்றைக்கும் எத்தனையோ பேச்சாளர்கள் இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொலைக்காட்சிகளிலே. வைகோவில் இருந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சுபவீரபாண்டியன்ல இருந்து பாண்டியன்ல இருந்து நிறைய பேச்சாளர்களை பார்க்கிறோம். பழக்கருப்பையாவில இருந்து எல்லோருடைய தாக்கம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் அது மொழியாசிரியருடைய தாக்கமாகத்தான் இருக்கும். அவர்கள் தான் அந்த உந்துதலை கொடுக்க முடியும். அப்படி ஆசிரியரை பிடிக்காத ஆசிரியர் இருப்பாங்க, அதெல்லாம் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. அவங்க சொல்லுகிற கருத்து நம்மளுக்கு தேவை என்றால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வந்து பொதுவாகவே ஒரு சினிமா பாட்டில் கூட சொல்லுவாங்க, 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கணும்னு சொல்லி. 1ஆம் எட்டில் வாழாத வாழ்க்கை ஒரு வரி வரும்ல, பார்த்துருப்பீங்களா அந்த பாட்டு, ரஜினிகாந்த் பாட்டு. 8 8 தான் பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள்ல இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 3 8களாக பிரிக்கலாம். முதல் 8 படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்விக்கூடத்தில் கழிகிறது. வேலை பார்ப்பவர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்குகிற இடத்திலே போய்விடுகிறது. தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் செய்கிற இடத்திலே அந்த முதல் 8 மணி நேரம் போய்விடுகிறது. அடுத்த 8 மணி நேரம் அவர்கள் தூங்குவதற்கு போய்விடுகிறது. மீதம் இருக்கிற 8 மணி நேரத்தை நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த 8 மணி நேரத்தை பொழுது போகவில்லை என்று நினைக்கிறவன் உண்மையிலேயே இரக்கத்திற்குரியவன் தான். பொழுதை கழிக்க நினைக்கிறவன் உண்மையிலே இறக்கப்பட வேண்டியவன் தான். இந்த மீதம் இருக்கிற 8 மணி நேரத்தை நம் வாழ்நாளில் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்று நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறோமோ அதை பொறுத்துத்தான் உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய இலக்கும் உன்னுடைய உயர்வும் இருக்கிறது. தொழில் செய்கிறவர்கள் தன்னுடைய தொழிலில் வளர்ச்சி அடைவதற்கு அந்த 8 மணி நேரத்தை பயன்படுத்தினானால் வெற்றி பெறுவான். கல்வி பயிலுகிறவர்கள் அந்த 8 மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தினார் என்றால் கல்வியில் மிகுந்த உச்சத்தை அடைவார்கள். அந்த 8 மணி நேரத்தை பயன்படுத்துகிற பக்குவத்தை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த 8 மணி நேரத்துல செல்போனையும் டிவியும் பார்த்து வீணா போயிடக்கூடாது. இன்றைக்கு செல்போனுடைய தாக்கம் மிக 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 அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனித சமூகம் காடுகளிலே விலங்குகளைப் போல வேட்டையாடி உணவுகளை உண்டு கொண்டிருந்த காலத்திலே விலங்க போலதான், புலிய போல சிங்கத்தை போல மனிதனும் என்ன செய்வான், வேட்டையாடி அப்படியே பச்சைக்கறியை சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தான். முதலாக கல்களுக்கு இடையே உரசி தீப்பற்றி கொண்டதை பார்த்த பிறகுதான் மனிதனுக்கு தெரிந்தது தீப்பற்ற வைத்து உணவை வேக வைத்து சாப்பிடலாம் என்று. அந்த தீ கண்டுபிடித்த மனித இனம் மிகப்பெரிய பாராட்டுக்குரிய இனமாக அன்றைக்கு போற்றப்பட்டது. அதனால்தான் இன்றைக்கும் தெய்வங்களை கூட ஜோதி வடிவானன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தீயினுடைய கண்டுபிடிப்பு மனித பரிணாமத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதற்கு அடுத்தபடியாக மனித சமூகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்று எதுக்கு சொன்னால் சக்கரம். எத்தனை தூரம் போனாலும் நடக்கத்தான் முடியும் என்று மனித இனம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஓடணும்னு, விலங்குகளைப் போல ஓடணும்னு சொல்லிக் கொண்டிருந்த மனித இனம் வயது முதிர்ந்தவர்களையும் இயலாதவர்களையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகற்றுவதற்கு சக்கரம் என்பது மனித பரிணாமத்தில் மிக முக்கிய இடத்தை மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக போற்றப்பட்டது. அதையெல்லாம் மிஞ்சிய ஒரு கண்டுபிடிப்பாக செல் போற்றப்படுகிறது. உண்மைதான்.
இன்றைய மனித சமூகத்திற்கு செல்லினுடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய வெற்றி. செல்போனை கண்டுபிடித்திருப்பது மிகப்பெரிய தேவையான ஒன்று. ஆனால் அதை நாம் பயன்படுத்துகிற முறைதான் தவறு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்கிற்கும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நம்ம இதே செங்குளத்துல இருந்து வேலை பார்க்கலாம். இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன்ல இருந்து நம்ம அமெரிக்கா கம்பெனில வேலை பார்க்கலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகத்தை சுருக்கி நம்மளிடத்திலே கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மனித இனத்தினுடைய கண்டுபிடிப்பு செல். ஆனால் அந்த செல் நாம் 24 மணி நேரத்தில், அந்த 8 மணி நேரத்தில் நாம் எத்தனை மணி நேரம் பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் யோசியுங்கள். அநேக மாணவர்கள் இப்பொழுது தனிமையிலே ஒரு இடத்துல நில்லுங்கன்னு சொன்னா பாயிண்ட் செல்லு தான். சோறு இல்லாம கூட 3 நாள் வீட்டுல வச்சுட்டு போயிடலாம். ஒரு செல் இல்லாம ஒரு பையனை வீட்டுல வச்சுட்டு போக முடியாது. ஒரு ஆள் கூட செல் இல்லாம வீட்டுல இருக்க முடியாது. அந்த செல்லுங்கிறது எப்பயுமே கையில இருக்கணும், பையில இருக்கணும். ஆனா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை எடுத்துருப்பான். என்ன ரீல் போட்டிருக்கான், யார் ரீல் போட்டா உனக்கு என்ன? உன் வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது? அது மாதிரி பெண்கள் டிவியை போட்டு விட்டா சுந்தரி, கயலு, மருமகள், சிங்கப்பெண்ணே பூரா வரிசையா 6 மணில ஆரம்பிச்சா 10-11 மணி வரைக்கும் நாடகம் போடுறான். டிவியினுடைய தாக்கம் பெண்கள் இன்றைக்கு அந்த அளவிற்கு பாழ்படுத்தி இருக்கிறது. ஏதோ ஒரு செய்தி பார்த்தோம், ஒரு இதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 8 மணிக்கு தூங்கிடுவோம் மேக்சிமம். காலையில 4:30 மணிக்கு பால்காரங்க ஊருக்குள்ள வருவாங்க, எந்திரிச்சிருவோம். இன்னைக்கு 12 மணிக்கு மேலதான் பசங்க தூங்குறாங்க. 8:30 மணிக்கு ஸ்கூல்லாம் 7:30 தான் எந்திரிக்கிறாங்க. காலை சாப்பாடு கிடையாது. நிறைய மாணவர்கள் காலையில சாப்பிடுகிற பழக்கம் இல்லை. பெண்களே அப்படித்தான். முந்தியெல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல நான் கிராமத்துல பிறந்தவன் தான். 6 மணிக்கெல்லாம் வீட்டு காட்டுல இருந்து வந்தோடனே 6 மணிக்கு சோத்த பொங்கிடுவாங்க. 7 மணிக்கு சாப்பிட்டா அப்படியே பக்கத்து வீட்டுல போய் கொஞ்ச நேரம் புறணி பேசிட்டு, பக்கத்து வீட்டு அக்கா பத்தி பேசிட்டு அப்படியே போய் தூங்குவாங்க. இப்ப அதே கிடையாது. குழாய் சண்டை இல்ல, பக்கத்து வீட்டை பேசுறது இல்ல, ஒருத்தர் வீட்டுக்கு. முந்தைய அபார்ட்மெண்ட்ல சென்னையில பெருநகரங்கள்ல சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு. இன்னைக்கு கிராமத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் பூட்டிட்டு டிவியை 30 வால்யூமை வச்சுட்டா என்ன தெரியும்? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு என்ன தெரியும்? அது மெல்ல மெல்ல உங்களை அரித்து கொண்டு இருக்கிற ஒரு செயல். நாடகம் பார்க்கறது இன்னைக்கு பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாடகம் என்பது நம்ம வளர்ச்சியை ரொம்ப பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய சிந்தனைகளை பொதுவா இன்றைக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் கல்லூரியில படிக்கிற காலத்துல மாணவன் ஒரு மாணவியை கவர் பண்ணணும்னா கவிதை எழுதுவாங்க, சொந்தமா மூளை சிந்திப்பான். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. கூகுள் ஒரு டவுன்லோட் பண்றேன், லவ் சாங்ஸ், லவ் கவிதைகள் அப்படின்னு போட்டா அப்படியே வந்துருது. அதை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அத சிந்திக்கிற திறனையே இந்த செல்லு உங்களை பாழாக்கிறது. அத செல்லுல பயன்படுத்துவதை மாணவர்கள் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாதாரண காந்தியை 4 புத்தகம் தான் மகாத்மா காந்தி ஆக்கியது. அதனால இந்த செல்போனை விட்டுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் புத்தகத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். பாட புத்தகம் போரடித்து விட்டால் மிகச்சிறந்த சான்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள், புரட்சியாளர்களுடைய வரலாறுகளை படியுங்கள். நிச்சயமாக அது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். 4 புத்தகம் தான் காந்தி, வெறும் காந்தியை இந்த தேசத்தினுடைய மகாத்மா காந்தி ஆக்கியது வெறும் 4 நூல்கள் தான். அண்ட் ஆஃப் திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நூல், வெறும் 28 பக்கம் தான் அந்த நூல். ஒரு ட்ரெயின்ல காந்தி போய்கிட்டு இருக்கல, ஒரு ராணுவ வீரர் அப்படி கோயில அப்படி கொடுத்துட்டு போறாரு. அந்த புத்தகத்தை படிச்சுதான் காந்தி அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காமலேயே அந்த ரயில்ல பயணம் செஞ்சிருக்கிறாரு. வெறும் 28 பக்கம் தான் அண்ட் டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா த கிங்டம் ஆஃப் காட் வித் இன் யூ அப்படிங்கிற ஒரு புத்தகம். சிவில் டிசபிடிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம பகவத்கீதை. இந்த 4 புத்தகங்களை படித்து, அதான் சொல்லல, கற்றபடி நின்றால் வெற்றி இல்லை, கற்றவழி நடந்தால் வெற்றி. அதுதான் வள்ளுவர் என்ன சொல்லுவாரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி. புத்தகங்களை படிப்பது முக்கியமல்ல, ஒரு குறளின் வழியாவது நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சிறந்தவர்கள் தான், சிறந்த இடத்தை அடைய முடியும். அந்த காந்தி படித்தார், படித்தபடி நடந்தார், அதனால் மகாத்மாவானார். அதே போல நீங்களும் கல்வி புத்தகங்களை தவிர மீதி இருக்கிற நேரங்களிலே பாட புத்தகங்களை பயின்றீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு
வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைவீர்கள். நிறைய சரித்திர புத்தகங்களை படியுங்கள், அது நிறைய உங்களை மாற்றும், நிறைய உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றும், நிறைய எடுத்துக்காட்டுடைய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இளைய சமூகம்லாம் புத்தகம் படிக்கின்ற பழக்கத்திற்கு வாருங்கள், செல்களை தொலைத்து விடுங்கள். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு இருக்கிற மதிப்பு இன்னைக்கு தாய் தகப்பன் கூட கிடையாது. அப்பா அம்மா முடியாம இருந்தா கூட போட்டுட்டு போயிடுவான் அவனுடைய தலைவர் படம் ரிலீஸ் அப்படின்னா. இது ஒரு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு தவறான ஒரு சமூக அவலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். விவசாயிகளை போற்றுங்கள், விஞ்ஞானிகளை போற்றுங்கள், கல்வியாளர்களை போற்றுங்கள், உங்களுடைய கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை போற்றுங்கள். அதை விடுத்துவிட்டு சினிமாக்காரரையும் கிரிக்கெட் வீரரையும் போற்றுவதனால் இந்த சமூகத்தில் என்ன வந்துவிடும்? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துவிடும்? சிந்தியுங்கள் இளைஞர்களே. இந்த நாடு அறிவில் சிறந்தவர்களை போற்றுகின்ற நாடு. நீங்களும் வருங்காலங்களில் அறிவில் சிறந்தவர்களை போற்றுங்கள். அது உங்களுடைய வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இத்தனை முடிச்சிடுறேன். இத்தனை இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும், இத்தனை சமூக சீரழிவுக்கு மத்தியிலும் இன்றைக்கு ஒரு 25 பேரு, அதாவது அரசு 25 பேரத்தான் சேர்க்க சொல்லியிருக்கான். இல்லைன்னா நீங்க நிறைய பேர் சேர்ந்திருப்பீங்க. என்ன NSSல சேர்ந்து மிக சிறப்பாக இந்த பகுதியிலே பல பணிகளை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்கள் வாசித்தார்கள் என்னென்ன பணிகள்லாம் நடந்திருக்கிறது இந்த பகுதியிலே என்று. லயன்ஸ் கிளப்பின் மூலமாக நிறைய பணிகள் இங்கே நடந்திருக்கிறது. பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ஒரு வார காலமாக உங்களுடைய அந்த லக்ஸுரி லைஃப் என்று சொல்வார்களே, உங்களுடைய வாழ்க்கை திறமாக இருக்கிற வாழ்க்கையிலிருந்து மாறி சமூக மக்களோடு ஊர் மக்களோடு பழகுகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் கல்விக்கூடத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. இந்த நாட்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்லது ஒரு தாக்கமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற ஒரு நாட்களாக இவைகள் அமையட்டும். நீங்கள் போகிற சமூகம் ஒரு நல்லது ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். இன்றைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிறைய தீய கருத்துக்கள், தீய எண்ணங்கள் நம்மை வந்து சமூகத்தின் மூலமாக தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து போராடுகிற இளைஞர்களாக நீங்கள் வர வேண்டும். வருங்காலத்தில் வருகின்ற இந்த குழந்தை சமுதாயம் ஒரு பெரிய சமூகத்திற்குள்ளாக வருகிற பொழுது அந்த சமுதாயம் ஒரு செப்பரேட்ட சமுதாயமாக உங்களால் இருக்க வேண்டும். நல்லதொரு சமூகத்தை உருவாக்குங்கள், நல்லதொரு சூழலை உருவாக்குங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்.